வணக்கம் மாணவர்களே. தரம் 11 மாணவருடைய மாதிரி வினாத்தாளில் இதுவரை நீங்கள் முதல் 20 வினாக்களுக்கான விடை எழுதும் முறைகளை அவதானித்தீர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 21ஆம் வினாவிலிருந்து 40ஆம் வினா வரைக்கும் இப்பொழுது செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் 21ஆவது வினாவை இப்போது நாங்கள் செய்வோம். வாசித்து பார்ப்போம். ஆவர்த்தன அட்டவணையில் 3ஆம் ஆவர்த்தன மூலகம் வளியில் தகனமடைந்து ஓர் வெண்ணமில ஒட்சைட்டை உண்டாக்குகின்றது. இப்படியான ஒரு கேள்வி வரும்போது நீங்க வெண்ணமில ஒட்சைட் என்று சொல்லும் போது அதிலேயே 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்று சொல்லும் போது இந்த 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்று அறியும் போது நாங்கள் அதை எவ்வாறு அவதானிக்க வேண்டும் என்றால் ஒரு மீட்டல் வினாவாக பார்ப்போம். இது நீங்க உங்களோட புத்தகங்கள்ல படிச்சிருப்பீங்க. 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்று சொல்லும் போது 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்று சொல்லும் போது சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோரின், அங்கால ஆர்கன் என்று வரும். ஆர்கன் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்கன் என்று எழுதும் போது அது 8ஆம் கூட்டம் மூலம் சேர்வையில் உருவாக்காபடி அவரை நாங்கள் இங்கே போடவில்லை. அந்த அடிப்படையில் பார்ப்பீங்களா இருந்தால் இங்கே சோடியம் என்ற ஒரு மூலகம் இருக்கு. சோடியம் என்ற மூலத்தில் ஒட்சைட் இங்க காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு வலுவலரையும் சோடியம் ஒட்சைட்டு, சோடியம் ஒட்சைட்டு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ஆக்சைடு, அதுக்கு பிறகு அலுமினியம் ஆக்சைடு, அதுக்கு பிறகு சிலிக்கேனியர் ஆக்சைடு, அதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்தால் பாஸ்பரஸ் ஐந்தோட்சைடு, அதோட SO3 அங்க Cl2O7 போடப்பட்டிருக்கு. இவ்வாறு செல்வோமாயின் இது எப்படி செல்வதென்றால் ஆவர்த்தனம் வழி என்றும் நிலைக்குத்தாக வருவதென்றால் கூட்டம் வழி என்று பார்க்க வேண்டும். இங்கே சோடியம் ஒட்சைட் என்பது ஒரு வெண்மூலம் என்றும், அதே போன்று மெக்னீசியம் ஒட்சைட் என்பது ஒரு மென்மூலம் என்றும், அலுமினியம் ஆக்சைடு ஈரியல் என்றும். பாருங்க, மூல இயல்பிலிருந்து ஈரியல்புக்கு இந்த கேள்வி வரும். அலுமினியம் ஆக்சைடு ஈரியல்பு மூலம் என்று கேட்டால் அலுமினியத்தை அந்த கேள்விக்கு நீங்க செய்யலாம். அது மாதிரி SiO2 ஒரு மென் அமிலம், தொடர்ந்து செல்லும் போது மின் அமிலம். வெண்ணமிலமாக இங்கே 2 காட்டப்பட்டு கொண்டு கந்தாத்துடைய ஒட்சைட்டு SO2 வருவதுக்குள்ள அதே மாதிரி Cl2O7 போடப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் வெண்ணமிலம் என்று சொல்லும் போது இங்கு 7ஆம் கூட்டம் மூலமும் 6ஆம் கூட்டம் மூலம் தான் வெண்ணமிலத்தை உருவாக்குவது. எனவே இனிமேல் நாங்கள் ஒட்சைட்டின் அமில இயல்பு கூடும் என்று இங்கே போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒட்சைட்டுடைய மூல இயல்பு குறைவடைவு போட்டிருக்கு. இது உங்களோட புத்தகங்கள் இருக்கு. இந்த அடிப்படையில் நீங்கள் இதுக்கான விடையளிக்க செல்லலாம். அப்படி பார்ப்போமா இருந்தால் ஆவர்த்தன அட்டவணையில 3ஆம் ஆவர்த்தன மூலகம் வளியில் தகனமடைந்து வெண்ணமில ஒட்சைட்டை உருவாக்குதுன்னு பார்த்தா 7ஆம் கூட்டம் மூலம் 6ஆம் கூட்டம் மூலம் பெறணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்களா இங்க 7ஆம் கூட்டம் மூலம் ஒன்று இருக்கு. ஆகவே இந்த குளோரின் என்பது பொருத்தமான விடையாக அமையும். அடுத்து ஒரு கேள்வி 22ஆவது வினா. அடிக்கடி வருகின்ற கேள்வி, இந்த ஒளித்தொகுப்புல அடிக்கடி வருகின்ற கேள்வி என்பதால் இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம். சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட பரிசோதனை அமைப்பு ஒன்றை கீழே படம் காட்டுகின்றது. நேரம் செல்ல செல்ல பலூன் விரிவடைகின்றது. நீர்த்தாவரத்தில் நடைபெறும் தாக்கம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. இது ஒரு வினா. சரியான கூற்றுக்கு உங்களுக்கு நிறமூட்டி காட்டப்பட்டிருக்கு. சரியான கூற்று உங்களோட கேள்வி பேப்பர்ல நிறமூட்டப்பட்டிருக்கா, நீங்கள் அதில் முக்கியமானது அதை கீறி பார்க்க வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா நீர்த்தாவரம் இன்றைக்கு ஞாயிறில்லா தாவரம் போடப்பட்டிருக்கு, தண்ணிக்குள்ள இருக்கு. அதே சமயம் இந்த பலூன் நேரம் செல்ல செல்ல என்ன செய்யும் என்று காட்டப்போம். இந்த படத்தின்படி இது தொடர்பான வினாக்களை நாங்கள் அவதானிப்பதாக இருந்தால் ஒரு தெளிவான விடை ஒன்று நாங்கள் எடுக்க வேண்டுமா இருந்தால் ஒரு ஆரம்ப அறிவுக்கு செல்வோம். ஒளித்தொகுப்பு. ஒளித்தொகுப்பு என்பது உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் தமக்கு வேண்டிய தாமை தயாரிக்கும். அந்த அடிப்படையில் மூலப்பொருளாக கார்பன் டை ஆக்சைடு வாயு, நீரையும் பயன்படுத்தி தாவரங்கள் குளுக்கோஸ் என்ற அடிப்படை உணவை முதலில் தயாரிக்கின்றது. அதன் போது ஒட்சிசன் வாயு வெளியிடப்படும். இதற்கு சூரிய ஒளியும் பச்சையும் அவசியம். பச்சையம் என்பது ஒரு அகக்காரணியா இருக்கும், ஏனியவை சூழக்காரணியா இருக்கும். கேள்வி வரும்போது கவனமா இருக்க வேண்டும். போன முறையும் எக்ஸாமுக்கு இந்த வினாள் வரும்போது இந்த ஒளித்தொகுப்பு சமன்பாட்டுக்கே 3 புள்ளிகள் வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்த்தா இந்த சமன்பாடுல CO2 H2O குளுக்கோஸ் C6H12O6O2 என்று எழுதினாலே அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்கப்பட்டது. அவருடைய சமப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்ஸ்.
14 பகுதி நிலையிலும் குறித்து நாங்கள் பழகணும். அந்த அடிப்படையில் இந்த 6 CO2 கேஸும் 6 CO2 லிக்யூட் நீரும் சேர்ந்து சூரிய ஒளி முன்னிலையில பச்சையம் இருக்கு. அங்கே குளுக்கோஸ் எஸ் என்று போடப்பட்டிருக்கு, ஓட்டு கேஸ். இந்த பாடம் படிக்கும் போது மேலதிகமாக நாங்கள் சில விடயங்களை பார்ப்போம். ஒளித்தோப்பு படித்தாலும் இந்த ஒளித்தோப்பு தாக்கத்தின் மறு தாக்கம் ஒன்று இருக்கும். அதாவது மறுதள தாக்கம்னு சொல்லலாம். திருப்பி அந்த தாக்கத்தை எழுதுமா இருந்தா பாருங்க, இந்த எளிமையான பதார்த்தங்கள் சிக்கலான உணவு, அதாவது எளிமையான ஒரு கார்போஹைட்ரேட்டா வருது குளுக்கோஸ். இதே குளுக்கோஸ் திருப்பி ஆக்சிஜனோட சேர்ந்து கார்போஹைட்ரேட்டாவும் நீராவும் வரதான் வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது சக்தி வெளியிடப்படுகிறது. அப்போ உணவு ஒட்சியேற்றப்பட்டு சக்தி வெளியிடப்படும் செயற்பாட்டுக்கு பேர் தான் என்ன? சுவாசம். அப்ப கலச்சுவாசத்தின் போது நிகழும் மாற்ற சமன்பாடு கேட்டாலும் ஒளித்தோப்பு சமன்பாடு உங்களுக்கு பாடமாக இருந்தால் அந்த ஒளித்தோப்பு சமன்பாடுன்ற மாறி எழுதின தாக்கம் தான் இது. என்ன? சூரிய ஒளியும் பச்சையும் இல்லை, ஜல சக்தி என்று வரும். அவ்வளவுதான் உங்களுக்கு அந்த தெரிய வேண்டிய விடயம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு CO2 வாய் நீரும் வருகின்றது. மேலதிக அறிவுக்காக நாங்கள் ஒளித்தோப்பு படிக்கும் போது மறுதாக்கமாக அதை சுவாச தாக்கமாக மாற்றி படிக்கும் போது எங்களுக்கு கலைச்சுவாச தாக்கம் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த அடிப்படையில் இங்க பாத்தீங்கன்னா CO2 பயன்படுத்தப்படுது, நீர் பயன்படுத்தப்படுது, குளுக்கோஸ் உருவாகின்றது, ஒட்சம் உருவாகின்றது, ஒளி இருக்கின்றது, பச்சையும் இருக்கின்றது. இனி கேள்விக்கு நாங்க போவோமா இருந்தா இங்க பாத்தீங்களா இருந்தா கேள்வியில நீர் தாவரத்திலிருந்து CO2 வாய் வெளியேறும். அது பகல்ல நாங்க வச்சிருக்கிறோம் இந்த தாவரத்தை, அதாவது சூரிய ஒளியில வச்சிருக்கிறோம். ஆவை என்ன வெளிமண்டு அங்க CO2 வாய் வெளியேறுகின்றது என்று சொன்னால் அது ஒரு பிழையான விடயமாக அமையும். CO2 வாயை பயன்படுத்தி O2 வாய் உருவாகின்றது. 6 CO2 6 O2 வார படிச்சிருக்கிறோம். ஆவை இது ஓரளவு சரியான விடையா இருக்கும். தொடர்ந்து வாசிச்சு பார்ப்போம். சுவாச தாக்கம் நடைபெறுகின்றது. சுவாச தாக்கம் பகல்ல சூரியனில் வச்சிருக்கிறோம் இருக்கு, ஆனால் ஒளித்தோப்பு தாக்கம் தான் இதுக்கு உயர்வான நடைபெறுவதால் அதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை. அப்ப இந்த விடையும் பொருத்தம் இல்லை. நீர் அதாவது H2O வாயு உருவாகின்றது என்று சொன்னாலும் நீங்க பாத்துறீங்க அங்க குளுக்கோஸும் O2 தான் வருது. இந்த விடையும் பொருத்தம் இல்லை. பொருத்தமான விடையாக இந்த 2வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நாங்கள் தொடர்ந்து 23வது வினாவுக்கு செல்வோம். உருவிற் காட்டப்பட்டுள்ள தடையின் தடைப்பெருமானம் யாது? இதுல பாத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சில விடயங்கள். அதாவது தடைகள்ல பல வகைகள் இருக்கு. இதுல காட்டப்பட்ட தடை ஒரு நிலையான தடை, அதாவது இது ஒரு நிலையான தடையை குறிக்கின்றது. சரிதானே? நிலையான தடையை பொறுத்த வரைக்கும் பெரிய தடையா இருந்தா தடைப்பெருமானங்கள் நேரடி எழுதப்பட்டிருக்கும். ஆனா சிறிய தடையா இருந்தா அந்த தடைப்பெருமானங்களை என்ன செய்யணும் என்றால் எழுதி வைக்க வேண்டியது இருக்கு. அந்த தடைப்பெருமானங்களை நாங்கள் எழுதி வைக்கிற கஷ்டம் என்றபடியா அதுக்கு கலக்கோட்டுன்னு சொல்றது நிற வளையங்களை பயன்படுத்தி அதன் தடைப்பெருமானம் காணுகின்ற முறை ஒன்று இருக்கு. அந்த முறை தொடர்பான பயிற்சி தான் நாங்கள் இங்கே பார்க்கணும். இந்த நிறவலயங்களை கொண்டு எவ்வாறு தடை அறிவதுன்னு இதுல விடையை பார்த்தோம்னா ஒன்று விளங்காம இருக்கலாம். சில வேளை அதை காண்ற முறை ஒருக்க நாங்கள் வீட்டு போட்டு திருப்பி வினாக்க வரும்போது உங்களுக்கு இலவாக அமையும். இதுல பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நீலம் அங்கால போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்துருவீங்க இந்த சிவப்பு கபிலம் போன்ற நிறவலயங்கள் இருக்கு. இப்போ நிறவலயம் போடும்போது ஒரு கரையோரத்தை பார்த்தீங்களா இருந்து ஒரு கரைக்கிட்ட இருக்கும், நிறம் ஒன்று போடப்பட்டிருக்கும். அதுல பொன் நிறங்கள், கபிலம், பொன், வெள்ளி அப்படியான நிறங்கள் அதில் போடப்பட்டிருக்கும். வாசிக்கும் போது எப்போதும் நிறவலயம் கிட்ட இருக்கிற அண்மையில் இருக்காமல் இந்த திசையில் நோக்கி தான் வாசிப்பு எடுக்க வேண்டும். அவ்வாறு வாசிப்பு எடுக்கும் போது முதல் காட்டப்பட்ட நிறம் ஈரமாக இருக்கின்றது, இரண்டாவதாக ஒரு கபில நிறம் காட்டப்பட்டிருக்கின்றது, மூன்றாவதாக சிவப்பு காட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தால் முதல்ல பார்த்தீங்கன்னா 10 இடம். இப்போ நாங்க மனசுல படிக்கிறோம்னா 25 இது என்ன 1 இடம் 10 இடம்னு சொல்ற மாதிரி 10ஆம் இடம் இங்க குறிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் இடம் என்று போடுவது இலக்கத்துல நாங்க குறிக்க வேணும். இங்க நீளம் என்று பாத்தீங்கன்னா நீளத்துக்குரிய பெருமானத்தை இங்க பாத்தீங்களா இருந்தா 6 என்று இருக்கு. அந்த பெருமானத்தை நாங்க இங்க 6 என்று போடுவோம். பிறகு 1 இடம் அதுக்கு நாங்க கபிலத்தை கருதுனீங்களா இருந்தா இங்க கபில நிறம் அவை கபிலம் இங்கு 1 என்ற நம்பர் இருக்கிறபடியா அது 1 இடம் 1 நம்பரை போடலாம். அதுக்கு பிறகு 10 வேல்யூவின் சுட்டி என்று போடப்பட்டிருக்கு. பாத்தீங்களா இருந்தா அது ஒரு சிவப்பை குறிக்குது. இப்ப சிவப்புக்கு இங்க கலர் நம்பர் என்ன 2 என்ற நம்பர் இந்த சிவப்புக்கு காட்டப்பட்டிருக்கு. இங்க பாதி 10 இடம் சொல்லும் போது இந்த 10 வலுவாக போட வேண்டும். 10 வலுவாக போட்டோம்னா
10 வரும். இதை பெருத்தி தடப்பெருமானத்துக்கு காண்றதுதான் இதுக்குரிய பெருமானம் உங்களுக்கு வரும் வந்து 6100 ஓம் என்ற ஒரு பெருமானம் உங்களுக்கு வரும். இது உண்மையான தடப்பெருமானம் அல்ல. ஏன்டா இந்த இதே மாதிரியான நிறவலயங்களை கூட இல்லையான தடைகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன தடப்பெருமான வேறுபாடு இருக்கும். அந்த வேறுபாடை நாங்கள் சொல்றோம்டா அதுக்கு வந்து பொருதி பெருமானம் என்று வச்சுதான் அதை கணிப்பிடுறது. பொருதி பெருமானம் என்று சொல்லும் போது அங்க இருக்கின்ற நிறத்தை வச்சு நாங்க பார்க்க வேண்டும். இங்கு பொன் நிறம் காட்டப்பட்டிருக்கின்றது. பொண்ணுக்கு பெருமானம் வந்து 5 என்று போட்டிருக்கு. இங்க பிளஸ் ஓ மைனஸ் 5. பொன் நிறம் காட்டப்பட்டிருப்பால பொருதி பெருமானம் வந்து பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதம் கூடலாம் அல்லது குறையலாம் என்ற அர்த்தம். தடை பெருமானம் நேடியா கட்டே தான் விட அவருடைய பொருதி பெருமானத்தை பார்த்தோம்னா 6100 தர 5 கீழ் 100 வரும். இதை போட்டு நீங்க பிரிச்சிங்களா இருந்தால் விட எங்களுக்கு வெட்டியெல்லாம் போட விட வந்து 305 ஓம் ஒருபடி எங்களுக்கு வரும். இந்த 305 ஓம் கூடி இருக்கலாம் அல்லது குறைஞ்சிருக்கலாம். அப்ப தடைப்பெருமான வீச்சென்று கேட்டா 6100 ஓமில இருந்து இந்த 305 ஓமை நீங்க என்ன செய்யணும், கழிச்ச பெருமானத்துக்கும் அதே 6100 ஓமோட நீங்க அந்த 305 ஓமை வந்து கூட்டின பெருமானத்துக்கு விடப்பட்ட பெருமானத்தை தான் கொண்டிருக்கும். இந்த அடிப்படையில் நீங்க கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட வந்து 5795 ஓமுக்கும் 6405 ஓமுக்கும் இடப்பட்ட வீச்சு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தடைப்பெருமான வீச்சு. இது ஒரு பயிற்சிக்கா உங்களுக்கு மீட்டலுக்காக இந்த சோதனைக்காக நாங்கள் வீடுகள் இருக்கிறோம். அப்போ சில விடயங்களை நாங்கள் திருப்பி பார்க்க வேண்டியபடியாக தான் உங்களுக்கு இந்த மீட்டல் கொண்டு வரப்பட்டது. இன்னும் நாங்கள் வினாவுக்கு போவோம். அங்கே இலகுவாக இருக்கும் பாருங்க. இந்த அடிப்படையில் இங்கே பார்த்தா நேரடியான 10 இடத்தை போடுறது, முதலாவது நம்பரை போடணும், ரெண்டாவது நம்பரை போடணும், ரெண்டாவது பூச்சி எண்ணிக்கையை போடணும், அப்புறம் பிளஸ் ஓ மைனஸை கண்டு கூட்டி கழிச்சு போட்டால் சரிதான் வேணதுக்கு ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே பார்ப்பீங்களா இருந்தால் கபிலம் நம்பர் தந்திருக்கு 1, முதலாவது 10 ஆகவே 1, ரெண்டாவது 1 சைவர் நேரடியாக சைவர், அடுத்த சிவப்பு அதுக்கு 2 போடப்பட்டிருக்கு. ஆகவே தர 10 வேல்யூவில் போடுவோம் 2. ஆகவே எவ்வளவு விட வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைவர் ஓம் வரும். அங்கால பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதம் கூட்டி கழிச்சு போடணும். நேரடியாக விட இங்கே இருக்கிறபடியா பிளஸ் ஓ மைனஸ் 5 வீதத்தை நாங்கள் கூட்டி கழிச்சு போட்டோம்னா அது வந்து தடைப்பெருமான வீச்சுக்குள்ள வரும். இங்க பாத்தீங்களா இருந்தால் 1000 ஓம் போடப்பட்டிருக்கு. அதுல இருந்து 5 வீதம் கூடி கூடாதுன்னு போடப்பட்டிருக்கு. ஆகவே நீங்க பாத்தீங்கிறதுக்கான விடை வந்து 3வது விடை வந்து பொருத்தமானதாக அமையுது. சரிதானே? அந்த அடிப்படையில் நாங்க தொடர்ந்து 24வது வினாக்கு செல்வோம். 2 மோல் டெசிமீட்டர் -3 சல்பூரிக் அமில கரைசலில் 100 சென்டிமீட்டர் கனம் தயாரிப்பதற்கு தேவையான சல்பூரிக் அமிலத்தின் திணிவு யாது தான் கேள்வி. எடுத்தோடனே நாங்க பார்த்த ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி வினாடி யோசிக்காமல் அப்படியா பார்த்தீங்களா இருந்தா 2 மோல் டெசிமீட்டர் -3 சல்பூரிக் அமில கரைசல்னு தந்திருக்கு. இதுல வந்து 100 சென்டிமீட்டர் கனம் தந்திருக்கு. இதுல சென்டிமீட்டர் கனம் தந்திருக்கிற வந்து கனவளவு தந்திருக்கு. இங்க அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பாருங்க வடிவா 2 மோல் டெசிமீட்டர் கனம். இது டெசிமீட்டர் கனம் கனவளவை குறிக்குது. அதாவது ஒரு டெசிமீட்டர் கனத்துல 2 மூல் ஏர் இருக்கு. அதாவது 1 லிட்டர்ல 2 மூல் சல்பூரிக் அமிலம் இருக்கு. இது மறைமுகமா என்னத்தை தருதுன்னா செறிவு என்ற விடயத்தை தருது. சி என்ற ஆங்கிலத்துல குறிக்கிறது. அதனால செறிவு இங்கே தரப்பட்டிருக்கு. ஆகவே செறிவு தரப்பட்டிருக்கு, கனவளவு தரப்பட்டிருக்கு. ஆகவே அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் காணலாம். இங்க பாத்தீங்கன்னா செறிவு தரப்பட்டிருக்கு, கனவளவு தரப்பட்டிருக்கு, சல்பூரிக் அமிலம் திணிவியாது. அப்ப நாங்க இதுல மூலளவு காண வேண்டிய தேவை இருக்கு. இதுபடி படிக்கிறேன்னா நாங்க உடனடியாக செய்ய முடியாது. இது தொடர்பான சில மீட்டலை பார்ப்போமா இருந்தா இதுக்கு 2 சமன்பாடு நீங்க ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஒன்று C = N/V என்று கீழே போடப்பட்ட சமன்பாடு. இந்த கணக்கில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த C தரப்பட்டிருந்தது அங்க 2 மோல் டெசிமீட்டர் -3 என்று அங்க தரப்பட்டிருந்தது. அதே மாதிரி இங்க கனவளவும் தரப்பட்டிருந்தது,
100 சென்டிமீட்டர் கனம் என்று தரப்பட்டிருந்தது. இந்த கணக்கு செய்யும் போது ஒரு முக்கியமான விடயம் வந்து சென்டிமீட்டர் கனம் என்று தந்தால் அதை லீட்டருக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கலாம், அது டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை அங்கே இருக்கு. இது வந்து டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றணும். அப்போ எங்களுக்கு தெரியணும், இதுல தரவுகளை சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னா 1000 சென்டிமீட்டர் கனம் தான் ஒரு டெசிமீட்டர் கனம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 1 லிட்டருக்கு சமனாக இது இருக்கு. இது வேற சொல்றோம்னா இது 1000 மில்லி லிட்டருக்கு சமனாக இருக்கு. வளமே அவங்களுக்கு தெரிஞ்ச விடயம் என்றாலும் திருப்பி மீட்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்க முதல்ல காண வேண்டியது மூல். இந்த மூல கண்டமா இருந்தால் திருப்பி மூலுக்குரிய இன்னொரு கோவை இருக்கு, நீங்க 10ஆம் ஆண்டுல அதே மாதிரி படிச்சிருப்பீங்க. மூலெண்ணிக்கை என்பது பாதத்தின் மூலெண்ணிக்கையை காண்றோம்னா அந்த பாதத்தின் திணிவை மூலர் திணிவால பிரிக்கும். மூல திணிவு எப்படி காண்றது ரெண்டு கேட்டா, சார் மூலக்கூறு திணிவை கண்டமா இருந்தா மூல திணிவு காண்றவங்களை ஈஸியா இருக்கு. அப்ப இதன் அடிப்படையில் நாங்கள் அங்க மீண்டும் நாங்க வினா அங்க செய்யறது போமா இருந்தா, இங்க வந்து சரிவு தந்திருக்கு சி வந்து தெரியும், NOV என்ற கோவையை பயன்படுத்தி செய்தமா இருந்தா சரிவு தந்த பிறகு தந்திருக்கு 2 மூலெண்ணிக்கான மேன். அதே சமயம் 1000 சென்டிமீட்டர் கனம் தான் ஒரு டெசிமீட்டர் கனம் என்றபடி இதை நாங்க 100 வந்து இதனால பிரிச்சு போட்டிருக்கோம், 1000ஆல பிரிச்சு டெசிமீட்டர் கணத்துக்கு மாத்திரம். அப்படி மாத்திரம் வேண்டாம், 2 சமன் எண்ணின் கீழ் 0.1 வரும். இதை பெருகினீங்க n சமன் 0.2 மூலாக இருக்கும். இனி மூல் தெரிஞ்சா திணிவு காணணும். n சமன் சிமோலேம் பதார்த்த திணிவு தான் கேள்வி, மூலர் திணிவு இதுக்கு தெரியும் 0.2 எங்களுக்கு தெரியும். அதே சமயம் இந்த திணிவு காணணும் தான் கேள்வி. மூலர் திணிவு என்று காணும்போது சொன்னான் உங்களுக்கு என்ன காணணும் சார் மூலக்கு திணிவு. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எச்சுக்கு பெருமானம் 2 வடியை மேலே பார்ப்போம். 2 வடிய 2 சக கந்தகத்துக்கு எத்தனை 32, அப்ப நேரடியா 32 சக ஓ 4 இது கொண்டுக்கு 16 64 வரும். இந்த கூட்டிங்க என்ன விட 98 வரும். இது சார் என்ன சார் மூலக்கூட்டு திணிவு. மூல திணிவு கேட்டா அலகுல போடுறோம்டா 98 கிராம் மூல் -1 வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது மூலுக்கு போடுறோம், இதை மூலண்ட அலகுல போடுறோம். இஞ்சால 98 கிராம் மூல் -1 வரும். இந்த அடிப்படையில 0.2 பெருக்க போறீங்க, இதால 0.2 இப்படியான பாடம் கொஞ்சம் முன்னகட்டு பார்க்கணும். நீங்க 0.2 98 பெருக்கிறோம். அப்படி நாங்க பெருக்கினா எங்களுக்கு ஒரு விடை ஒன்று வரும், 19.6 வரும். 19.6 விடை எங்களுக்கு வரும். இவ்வளவு கிராம் வரும் 19.6. இந்த அடிப்படையில் பார்த்தீங்களா இதுக்கு 4வது ஒன்றை வந்து மிகவும் பொருத்தமான விடையா அமையும். இதுக்கு நீங்க திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கிறா இருந்தா இதுக்கான சமன்பாடுகளை நீங்கள் படமாக்கி வைக்கணும். C சமன் NOV என்ற ஒரு சமன்பாடு, N சமன் சிமோலம் கேபிட்டல் போடணும், V எப்பவும் டெசிமீட்டர் கனம் லிட்டர்ல போடணும் ஞாபகம் வச்சிருங்க. மூலர் திணிவு கிராம் மூல் -1 போட்டிங்களா இருந்தா இந்த கணக்கு செய்வது உங்களுக்கு இலகுவாக அமையும். அதனை தொடர்ந்து நாங்கள் 25 வினாக்கு செல்வோம். கீழே காட்டப்பட்டுள்ள ABC ஆகிய பிரியிலையங்களையும் அவை காணப்படும் இடங்களையும் சரியாக தருவது எது என்ற கேள்வி. இதுல பிரியிலையம் என்ற சம்பந்தமாக நாங்கள் பார்ப்பதா இருந்தா பிரியிலையம் தொடர்பாக நாங்கள் சில மீட்டர் செய்ய வேண்டியிருக்கு. இதுல படம் ஒன்று போடப்பட்டிருக்கு, ஒரு தாவரம் காட்டப்பட்டிருக்கு, அதன் நுனிப்பகுதியில காட்டப்பட்டிருக்கு C எண்டு, அதுல 2 இஞ்சால இடையில காட்டப்பட்டிருக்கு B எண்டு, ஆக கீழே அந்த தண்டின் உட்புறத்துல காட்டப்பட்ட அமைப்பு என்று காட்டப்பட்டிருக்கு. இது எங்களுக்கு இப்படி பார்க்கும்போது ஆரம்பத்துல படிச்ச சில விடயங்கள் இருந்தாலும் ஞாபகங்கள் எங்களுக்கு இராது. அந்த அடிப்படையில நாங்கள் பார்ப்பதா இருந்தால் சிறிய மீட்டல் ஒன்றை பார்த்து போகும்போது இலகுவா அமையும். தாவரலியம் என்று நீங்க பார்க்க முந்தி படிச்சிருப்பீங்க, பிரியிலியம் நிலையிலியம் என்று 2 வகைப்படுத்தலாம் உண்டு. அதுல வந்து நிலையிலியங்கள்ல வந்து வெளியது சிக்கலானெல்லாம் படிச்சு, வெளியதுல புடைக்கலவலியம், ஒட்டுக்கலவலியம், மெல்றுக்கலவலியம், சிக்கலானதுல காலுரியம் வந்து இதை படிக்கிறேன்னா தொடர்ந்து படிச்சு கொண்டு போகணும். நாங்க கேள்வி சம்பந்தமான விடயத்தோட மட்டும் நிற்கணும். பார்த்தோம்னா இங்க பிரியிலியம் யார் அந்த பிரியிலியம் அவர்ல கேள்வி வார இருந்தா பிரியிலியம் எவ்வாறு உருவாகுதா உயிர்ப்பான இளையிறு பிரிவின் மூலம் உருவாகுது. புதிய கலங்களை தோற்றுவிக்கிற ஒரு கலக்கூட்டம் தான் நிலையம். இந்த கலக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா
உயிர்ப்பான இழைப்பில் உருவாகிற அந்த கலக்கூட்டம் பிரிலியம். பிரிலியம் எப்படி இருக்கும்னு கேட்டா எல்லாம் உயிர் உள்ளது. அப்ப வரலாங்கள் பின்வரோடு சரியான கூட்டை தெரிவு செய்ய அப்படி வரலாம், அல்லது பிரிலியம் தொடர்பான சரியான கூட்டு பிள்ளையான கூட்டு வரலாம். அப்படி பார்த்தா நீங்க இந்த விடயங்களை கொஞ்சம் பார்த்து வைக்கலாம். சிறிய உயிருள்ள கலங்கள் ஒரு விடயம், கலத்திடபடி இல்லை, முனைப்பான கரி இருக்கும், பெரிய புண்பரிடம் இல்லை அங்க. ஆனா இங்க இளமணி இருக்கும். என்ன முக்கியம் பாருங்க, பச்சொரு மணிகள் காணப்பட மாட்டான் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி வைக்கலாம். பிரிலியத்துக்குள்ள என்ன இராது, பச்சொரும் இராது, ஆனா இளமணி இருக்கு. மேண்ட உயிர்ப்பான இளையிறு வந்தா சக்தி அதிகளவு என்னுடைய இளமணிகள் இருக்கும். இது தொடர்பான வினாக்கள் வந்திருக்கு. அதனால சிறிய மீட்டலுக்காக உங்களுக்கு இதை நாங்க போட்டு மீட்டு விடுறோம். இனி பாத்தீங்களா இருந்தால் இந்த பிரிலியம் நீங்க படிக்கும் போது 3 படிக்கிற உச்சி பக்கம் இடைப்பு இந்த பேரை வச்சே டக்குனு ஞாபகம் வைக்கலாம். பாருங்க சொல்லித்தாரேன். உச்சி என்றா என்ன, நுனியில இருக்கும். எங்க இருக்கு, தண்டுல இருக்கு, வேர்ல இருக்கும். அப்ப நீட்சி அதிகரிக்கிறது, முன்னுக்கு வளர்றன்னு சொன்னா உயரத்துல கூடுறா உச்சி பிரிலியம். இடைப்புகுந்தா பேர்ல பாருங்க இடையில புகுந்திருக்கும். மூங்கில் எடுத்தீங்கன்னா அது இடையில அந்த 2 கணுக்களுக்கு இடையில நீளங்கள் அதிகரிக்குது. அப்ப தண்டின் கணுக்களுக்கு இடையில காணப்படுறதான் என்ன, இடைப்புகுந்த பிரிலியம். பொதுவாக புன்தாவரங்கள் இருக்கும். இப்போ புல்லு ஞாபகப்படுத்தி வைக்கலாம். பக்க பிரிலியம்ன்றது வளமையா நாங்க காண்ற மரங்கள் எல்லாம் மொத்தமா அது காலம் போக போக அந்த மரங்கள் மொத்தமாக வருதுன்னு சொல்றோம். அதாவது சுற்றளவுல கூடுது. அப்ப சுற்றளவுல கூடுறாண்டா அது பக்க பிரிலியமாக இருக்கு. இப்படி பாத்தீங்களா இருந்தா இதுக்கான விடையை நாங்க பார்க்கலாம். ஈஸியான விட விளக்கம் கொஞ்சம் கூட பார்த்துருக்கிறோம். இங்க பாத்தீங்களா இருந்தா கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஏ காட்டப்பட்டிருக்கு. இங்க ஏ பாத்தீங்கன்னா சுற்றளவுல கூட்டுறத காட்டியிருக்கு. இப்போ சுற்றளவு காட்டுறண்ட பக்க பிரிலியம். இது கனவுக்கு இடையில் காட்டப்பட்டிருப்பதால் என்ன, இடைப்புகுந்த பிரிலியம். நுனிய காட்டிருக்கிறபடிய உச்சி பிரிலியம். பக்க பிரிலியம், இடைப்புகுந்த பிரிலியம், உச்சி பிரிலியம் என்ற அந்த 3வது விட இதுக்கு பொருத்தமாக அமையும். இப்போ நீங்கள் படிக்கும்போது அது தொடர்பான சில மீட்டலையும் பார்த்தீங்களா அந்த வீடுகள்ல உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த மீட்டலுக்கு ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து 26வது வினாக்கு செல்வோம். அடுத்து வர மூலகங்களின் முதலாம் அயனாக் சக்தி வரைவு ஒன்று கீழே காட்டப்பட்டுள்ளது. அதுல நம்பர் போட்டிருக்கு JK LMNOP QRS என்று போடப்பட்டிருக்கு. மூலகங்களின் உண்மையான ரசாயன குறியீடு அல்ல. J என்பது 8ஆம் கூட்டு, அதான் முக்கியமா பாருங்க. J என்பது 8ஆம் கூட்ட 2ஆம் ஆவர்த்தன மூலகம். அவரால் கண்டுபிடிப்போம் முதல். இவற்றுள் அமிலமலைக்குரிய வாயு, அப்ப அமிலமலை என்ற வாயு, அப்ப அமிலமலைக்குரிய வாயுவை உருவாக்கும் மூலகத்தையும் மின்னேத்தன்மை கூடிய மூலகத்தையும் குறிக்கும் ஆங்கில எழுத்து. கவனிக்க வேண்டிய விடயங்களை பார்ப்போம். 8ஆம் கூட்ட 2ஆம் ஆவர்த்தனம், இதுக்கு நீங்க என்ன பாடமாக்கி இருக்கணும்னா ஆவர்த்தற்ற பாடமாக்கி இருக்கணும். 8ஆம் கூட்ட 2ஆம் ஆவர்த்தனம். 2ஆம் ஆவர்த்தனம் சொல்றேன்டா ஐரசன் ஈலியம் என்றது முதலாவது, இலிதியம் பெரிலியம் போரன் சொல்லிக்கொண்டு நீங்க போறது 2ஆம் ஆவர்த்தனம். 2ஆம் ஆவர்த்தனத்துல 8வது அவ இலிதியம் பெரிலியம் போரன் கார்பன் நேர் சோட்சன் புளோரன் NE என்று வரும் என்ன உங்களுக்கு. அப்ப இதுல நியோன் வரப்போகுது, அதுல கண்டுபிடிச்சிட்டு வேறண்டு நியோன். அப்ப J ஆரண்டு கண்டுபிடிக்கிறோம்டா J என்பது என்ன, ஒரு நியோனை குறிச்சிருக்கு. அமிலமலைக்குரிய வாயு. அமிலமலைக்குரிய வாயுன்னு சொல்லும் போது நீங்கள் இது மீட்டலுக்கு அதில் சொல்றேன். அமிலமலை உருவாக்கும் வாயுகள் கிட்ட 2 நீங்க படிக்கலாம். ஒன்று SO2 வாயு என்று சொன்னா கந்தவிரோக்சைடு வாயு, இன்னொன்று NO2 வாயு, நேர்சீரோக்சைடு வாயு. இதுல இன்னொன்று தெரிஞ்சிருக்கணும் வேண்டாம். மீட்டலுக்காக சொல்லும் போது சில படிக்கிற அமிலமலை வாயுன்னு சொல்லலாம். வளமையா மழை பெய்யும் போது CO2 வாயு இருக்கும். இந்த CO2 வாயு மழையில கரைஞ்சாலும் மழை முதல்ல லைட்டான ஒரு அமிலத்தன்மையா தான் இருக்கு. ஒரு pH பெருமானம் கிட்டத்தட்ட 5.6 சொல்லலாம், இதில் விட குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த SO2 வாயுவும் NO2 வாயும் கரையும் போதுதான் அமிலத்தின் தன்மை கூடும். SO2 கரையும் போது சல்பூரஸ் அமிலமாக மாறி பிறகு சல்பூரிக் அமிலமாக மாறும் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி NO2 வாயும் மழைநில கரைஞ்சா அது நைட்ரிக் அமிலமாக மாறும், HNO3 மாறும். இதில் எக்ஸ்ட்ராவா நாங்கள் வேறு கேள்வி வந்தாலும் செய்யக்கூடிய விடயங்களை பார்க்கிறோம். அடுத்த மின்னேத்தன்மை, இப்படியான விடயங்கள் பார்க்கிறோம்னா எங்களுக்கு முதலாம் அயனாக் சக்தி வரை ஒன்று தரப்பட்டிருக்குன்னு சொன்னா அயனாக் சக்தின்னு தான் தெரியாது. இந்த கன விடயங்கள் இதுக்குள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் படிச்சாதான் இந்த வினாக்களை செய்ய வசதியா இருக்கும் என்றபடியா சிறிய மீட்டல் ஒன்று பார்த்தோம்னா இந்த வினா ஈஸியா எங்களுக்கு அமையும். இவரை இனம் கண்டிட்டோம் நாங்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா முதலாம் அயனாக்க சக்தி என்ற என்ன, இந்த வரவுகிற மெதட்டை நாங்கள் ஈஸியா சொல்லித்தரோம். எந்த ஒரு மூலம் திண்மமா இருக்கிறத விட துணிக்கு நெருக்கமா இருக்கு, திரவமா இருக்க
கொஞ்சம் துணிக்கு நெருக்கம் குறைஞ்சிடும், வாயுவாக இருக்கும்போது மிகவும் நெருக்கம் குறைவாக அமைஞ்சிடும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த மூலமாக இருந்தாலும் வாயுநிலையை கொண்டு வந்த அப்புறம் அந்த அணுவின் இலத்திறன் அகற்றலாம். பொதுவாக இலத்திறன் இழக்கும் போது ஏற்கும் போது நேரைய மறையன்று படிச்சிருக்கிறோம். இது அப்படி இல்லை. எந்த மூலமாக இருந்தாலும் அது வாயு நிலையில காணப்படுற மூலகம், வாயில காணப்படுகின்ற மூலகம் ஒன்று அணுவிலிருந்து ஒரு இலத்திறன் அகற்றி அதே வாயில அயன் உருவாக்குறோம். ஒரு விளக்கம் பார்த்தீங்கன்னா இங்க சோடியம் இணைஞ்சு போட்டிருக்கு. இந்த நோட்ஸுக்கு ஏற்ற வேறு நீங்க பாடமாக்குறேன்னா வாயு நிலையில மூலகம் எப்படி போடுறோம், சோடியம் ஒரு இலத்திறன் அகற்றி போட்டு அதே வாயு நிலையில் இழந்தா பிளஸ் தானே, வாயு நிலையில் உள்ள நேரையன். இதை மைனஸ் அங்கால போனா பிளஸ் என்று போடப்பட்டிருக்கு. மேல் எழுதுனதும் சரியான விட. அப்ப இதை வச்சு நீங்க பாடமாக்கலாம். வாயு நிலையில மூலக அணுவிலிருந்து, அதாவது வாயு நிலையில மூலக அணுவிலிருந்து ஒரு இலத்திறன் அகற்றி வாயு நிலையில் நேரையன் உருவாக்க தேவையான சக்தின்னு நீங்க பாடமாக்கி வைக்கலாம். ஆனா இது ஒரு அணுவிலிருந்து அகற்ற கஷ்டம் என்றபடியா ஒரு மூல் அணுக்களுக்கு தான் கணக்கு செய்யப்பட்டு இங்க கிலோ ஜூல் மூல் ஒரு மூல் அணுக்கள் இருந்து அகற்ற சக்தியை வச்சுதான் இந்த கிராஃப் கீறுறது. அந்த கிராஃப் கீறக்க நீங்க 20 மூலத்துக்கும் படிச்சா காணும். முதல்ல இந்த படத்தை விடுங்க, நான் கீறுற மாதிரி சொல்லித்தரேன். சும்மா ஏணி ஏறுற மாதிரி யோசிங்க. இப்படி டக்குன்னு ஏறுறது இறங்குறது, அப்புறம் ஒரு படி ஏறி கொண்டு இன்னொரு படி, அப்புறம் திருப்பி மேலே ஏறுறது, உச்சிக்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் அது அப்படி நல்லா கீழே இறங்கி கொண்டு வந்துட்டு திருப்பி ஒரு படி, அப்புறம் மேலே ஒரு படி, அப்புறம் மேலே உச்சிக்கு கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து உயர்த்தி விட்டா சரி. இப்படி பாடமாக்கி போட்டுருந்தீங்க இந்த படத்தை. அப்புறம் இதுலேயும் ஒரு சின்ன அடையாளத்தை போடுங்க. இதுலேயே சின்ன அடையாளத்தை போடுங்க. இனி நீங்க ஒவ்வொரு போடப்பட்ட புள்ளிகளையும் நீங்க சொல்லி கொண்டு போகலாம். இதை ஐதரசன் ஈலியம் அப்படி சொல்லி கொண்டு போகலாம். ஐதரசன் ஈலியம் இழுதியம் இதில் பெர்லியம் போரம் கார்பன் சோடியம் ஃப்ளோர் நியோன் அப்படி சொல்லி கொண்டு போக ஒவ்வொரு புள்ளியும் பெறும். இது ரெண்டையும் படிவா நோட் பண்ணி படிச்சிங்கன்னா சரி. கீறப்பட்ட படங்கள் அதே அமைப்பிலேயே கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்கன்னா சரி. இது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கீறப்பட்ட படத்துல நாங்க யாரை நாங்க கண்டிருக்கிறோம்னா நியோனை நாங்க கண்டிருக்கிறோம். அடுத்து வருகின்ற மூலகங்கள்ல வந்து 7ஆம் கூட்டம், அதாவது 2ஆம் ஆவர்த்தன மூலகத்துல வந்து 8ஆம் கூட்டம் மூலகத்தை கண்டுட்டோம். பிறகு பாத்தீங்கன்னா சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், கந்தகம், குளோர்னு ஆக அமிலமலைக்கான வாயுவை நாங்க இங்க கண்டுட்டோம். எஸ் கந்தகத்தை நாங்க இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல அடுத்து மின்னேத்தன்மை என்றபடியே நாங்க பார்ப்போம். அப்ப கந்தகம் என்ற விட வந்து எதுக்கு வரும், அமிலமலைக்கான ஒரு அமைப்பில் வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ் இதான் குறிக்குது. திருப்பி பாருங்க, மின்னேத்தன்மைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு சின்ன விடயமா இருந்தாலும் கொஞ்சம் படியா விளங்கி கொள்ளணும். அதாவது மூலக அணுவிலிருந்து பிரித்துற மூலக அணு பிணைப்பில் இருக்கு. எல்லா அணுக்களும் பிணைப்பில் இருக்குதான். ஆனா பிணைப்பில் இருந்தாலும் அதாவது ஆவர்த்தனம் வழியே செல்லும் போது நீங்க ஞாபகப்படுத்தி, ஆவர்த்தனம் வழியே செல்லும் போது ஒவ்வொரு மூலகத்தினையும் கருவின் கவர்ச்சி விசை கூடிக்கொண்டு போகும். கவர்ச்சி விசை கூடிக்கொண்டு போகக்குள்ள 8ஆம் கூட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா சேர்வு உருவாக்காபடி அவரை பற்றி நாங்கள் எடுத்தது இல்லை. அப்ப கடைசி 7ஆம் கூட்டம் மூலம் எடுத்தீங்கன்னா அவரோட கருக்கவச்சி கூட. அப்ப ஃப்ளோர் யாருடையும் கருக்கவச்சிட்டு இருக்குமா இருந்தால், பிணைப்பில் ஈடுபடுமா இருந்தால் கருக்கவச்சி கூட என்ன செய்யும்னா அந்த பிணைப்பை தன் பக்கம் கூட இழுக்கும். அதாவது பவரானால் யாரோட சேர்ந்தாலும் அந்த பிணைப்புச்சோடி இலத்திரன் தன் பக்கம் கவருவார். அதான் பிணைப்புச்சோடி இலத்திரங்களை தன்னை நோக்கி கவருமாற்றல். விடுதியத்தை விட புளோரனுக்கு கூட பாருங்க, சோடியத்தை விட குளோரனுக்கு கூட. அப்படி படிப்படியாக கூடிக்கொண்டு போகுது. கேள்வி வரும் வர மின்னேத்தன்மை அளவிட மேல கண்டு கேட்பான். அது என்ன அளவில் அளக்கிறண்டா ஃபோலிங் என்ற ஒரு அளவிட மூலம் தான் அளவிடப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் 8ஆம் கூட்டம் மூலம் பெறாத பாருங்க ஆவர்த்தனம் வழியே செல்லும் போது கூடும். இளையத்திலிருந்து புளோரம் வரையும் கூடும், சோடியத்திலிருந்து புளோரம் வரையும் கூடும். அப்படி ஞாபகம் வச்சிருக்கோம். அவளாங்க ஆணுமங்கள் ஈஸியா இருக்கு வினி செய்ய. கூட்டம் வழியே குறைஞ்சு கொண்டு செல்றதுன்னு பாத்தீங்கன்னா சரி. இங்க பாத்தீங்களா இருந்து இது வந்து 2ஆம் ஆவர்த்தனத்துல வந்து கூடினது புளோர், 3ஆம் ஆவர்த்தனத்துல கூண்ட வந்து புளோர். அப்ப இந்த அடிப்படையில நாங்க கேள்விக்கு போவோம். இனி பாத்தீங்களா இருந்தா இவரை கண்டுபிடிச்சிட்டோம். இவரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நியோனை கண்டுபிடிச்சிட்டோம். இதார் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ். இவர கந்தகம். இதான் அமிலமலைக்கான கந்தகம். மற்றாரு மின்னேத்தன்மை கூடுனது குளோரின், ஆகன் என்று வருது. இப்ப இங்க பாத்தீங்களா இருந்தா என்ன கேள்வி, முதலாவது அமிலமலைக்குரியது வந்து பி, மின்னேத்தன்மை கூடியது வந்து ஆர் கியூவா இருக்கும். மறுபடி என்ன பிக்யூ. இது ஒரு சிறிய கேள்வி மாதிரி இருந்தாலும் ஒரு பெரிய விடயங்களை நாங்கள் இதுல அவதானிச்சிருக்கிறோம். உங்கள் மீட்டலுக்காக நாங்கள் எழுதியிருக்கோம், உங்களுக்காக மீள சொல்லி இருக்கின்றோம். அது போன்று 27ஆம் வினாக செல்வோம். இது ஒரு பிசிக்ஸ் கேள்வி. மின்னிக்காவும் ஏவி எனும் கடத்தினூடாக நேரோட்ட மின் செல்லும் போது
கடத்தி இயங்கும் திசையை சரியாக குறிப்பது. இதுக்கு பெரிய விளக்கங்கள் தேவையில்லாட்டிலும் பாருங்க, மின்னேக்காவும் ஒரு கடத்தி நேரோட்டம் மின்னோட்டம் செல்லும், பொதுவாக மின்னோட்டம் செல்லும் போது இயங்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, வளமையா கரண்ட போர்டு இயங்குற விஷயங்களை மோட்டர் தொடர்பான ஒரு அடிப்படை கோட்பாடு தான் இங்கே காட்டப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பிளஸ் மைனஸ் இங்கே போடப்பட்டிருக்கு. அதாவது ஏவியனும் கடத்தி விடாங்க நேரோட்டம் மின்னோட்டம் செல்லும் போதுட்டா இதுக்குள்ளால மின்னோட்டம் இப்படி போகும்போது அந்த கடத்தி இயங்கும் திசையை சரியாக குறிப்பது. இதுல எங்களுக்கு தெரிஞ்ச விடயம் வந்து மின்னோட்டம் செல்கின்ற திசை தெரியும், அதே சமயம் நிலையான காந்தம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், மின் செல்லும் போது கடத்திவிடா மின்னோட்டம் செல்லும் போது கடத்திக்கு பக்கத்து ஒரு காந்த விசை உருவாகும். ஏற்கனவே நிலையான காந்த விசை எவ்வளோ இடத்துல வச்ச மாதிரி இருந்தால் ரெண்டு காந்த விசைக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு அது ரெண்டு மினிசை ஒன்று இயங்குறதுக்கான தள்ளு விசை ஒன்று அங்கே கிடைக்க போகுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வடமுனைவு தென்முனைவு காந்த விசைகள் இங்கே போய் கொண்டிருக்கு. இப்போ காந்த விசைகள் இப்படி போகுது, மின்னோட்டம் இங்கே போகுது, கடத்தி அங்கே இயங்கும்னா கேள்வி. இந்த கேள்வி செய்கிறதா இருந்தால் நாங்கள் பேசிக்காக என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கோம்னா, இது இயங்கும் என்று சொன்னபடியே ஈனான்னு ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம். இயக்கத்தை காண்பது இடக்கை, யாருடைய? பிளமிங்கின் இடக்கை விதி. இதில் ஒரு அடிப்படையாக ஒரு மோட்டர் படம் ஒன்று போடப்பட்டிருக்கு பாருங்க. இந்த மோட்டருக்கு வந்து நாங்கள் கரண்டை கொடுக்குறோம், பிரஷ்ன்னு சொல்கிறோம். இதால் கரண்ட் உள்ள போகும், இதால் கரண்ட் உள்ள போகும். இது வந்து நழுவல் வளையங்கள்னு சொல்கிறோம். இதுக்குள்ள கரண்ட் போய் இந்த கம்பி சுருளுக்குள்ளே ஏராளமான கம்பி சுத்தப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே மின்னோட்டம் செல்லும் போது காந்த விசை உருவாகும். இதே ஒரு நிலையான காந்தம் இருக்குது. நிலையான காந்தத்துக்கு பதிலாக மின்னை கொடுத்து இங்கே காந்தம் உருவாக்கினோம். இப்போ இங்கே ஒரு காந்தம், இங்கே ஒரு காந்தம், மின்னோட்டம் செல்லுக்கு ஒரு காந்தம். இது என்ன செய்ய போகுது? சுழலாம் போகுது. எந்த திசை சுழலம்ன்ற காண்றதுக்கு தான் காண்ற விதி, பிளம்பிங் இடக்கை விதி. இந்த விதியை ஞாபகப்படுத்த ஈஸியானது பாருங்க. இடக்கேடுங்க, முதல் 3 விரலையும் செங்குத்தா பிடிச்சு பார்த்தீங்கன்னா சுட்டு விரல் காந்த புலத்தையும் நடுவிரல் மின்னோட்டத்தை குறிக்கும் போது கடைசியா இவரை சொன்னா சரி. என்ன தெரிஞ்ச விடயங்களை வச்சுக்கொண்டா விதி பாடமாக்கணும். சொல்றேன்டா திருப்பி பாருங்க. இடக்கேன் முதல் 3 விரல் ஒன்று கொண்டு செங்குத்தா பிடிக்கும் போது சுட்டு விரல் தான சுட்டு விரல் காந்த புலத்தையும் நடுவிரல் மின்னோட்டத்தை குறிக்கும் போது பெருவிரல் அது கடத்தி இயங்கும் திசையை குறிக்கும், அதாவது விசைத்தொழிப்படும் திசையை குறிக்கும். இதுதான் பிளமிங்கின் இடக்கை விதி. இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த கேள்விக்கு போமா இருந்தா, கேள்விக்கு படத்துல போடப்பட்டிருக்கு. இது தெரிஞ்ச விடயம் வந்து காந்தப்புலம் வடமிழந்து தென்முனைவை நோக்கி செல்கின்றது, மின்னோட்டம் செல்லும் திசை. இந்த படத்தில் போட்டப்பட்ட கையை பார்த்தீங்கன்னா காந்தப்புலம் இந்த விரல் அங்கால திரும்ப வேண்டியதே இருக்கு. கையை நீங்க மற்ற பக்கம் திருப்பி பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா இருந்தா காந்தப்புலம் வந்து இங்கிருந்து இஞ்ச போறதை காட்டி கொண்டிருக்கு. இந்த பெருவிரல் வந்து இஞ்சால காட்டும் போது இந்த உங்களுடைய பெருவிரலங்க ஆட்டுமெண்டா மேல் நோக்கி காட்டும். இந்த கையை நீங்க திருப்பணும். இந்த படத்துல போட்ட படம் வந்து உங்களுக்கு விளக்கத்துக்காக போடப்பட்டிருக்கு. இந்த கையை அப்படியே காட்டின திசைக்கு மற்ற பக்கமாக திருப்பினீங்களா இருந்தால், இந்த காந்தப்புலம் காட்டுற திசை இஞ்சால திருப்பிங்களா இருந்தா இந்த நடுவிரல் இப்படி இஞ்சால காட்டும். ஆகவே மேல் நோக்கி விசை ஒன்று வரும். தொழிற்படும் திசை இங்க பாத்தீங்கன்னா மேல் நோக்கிய விடை. இதுல முதலாம் படியே ஏற்கனவே பொருத்தமாக அமைஞ்ச படமா இருக்கிறபடியா முதலாம் விடை வரும். எனவே இந்த இயக்கம் தொடர்பாக அறிவதாயின் பிளமிங் இந்த இடக்கை விதி நீங்க பாடமாகினீங்கன்னா இந்த கேள்வி செய்வது உங்களுக்கு இலகுவா இருக்கும். இது வந்து நாங்க எம்சிக்யூ செய்யறபடியா பொருத்தமான விடயங்களை வச்சு நாங்க கண்டுகொண்டோம். மீண்டும் 28 வினாக்கு செல்வோம். இது தொடர்ந்து வர்றபடிக்கு அந்த பாடங்கள் நாங்கள் மீட்டலுக்காக இந்த வினாக்களை போட்டிருக்கின்றோம். முன்னர் ஒரு வினாவில் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்ப்போம். இது ஒரு வினா. 1200 கிலோகிராம் திணிக்கூடிய கார் ஒன்று தரவழியை இயங்கும் போது தொழிற்படும் விசைகளை கீழே படம் காட்டுகின்றது. காரின் ஏர்புட்கள் யாது? இதுல வந்து விசைகள் சம்பந்தமாகவும் ஏர்புட்கள் சம்பந்தமாகவும் கேட்கப்பட்டிருப்பதால வந்து இது தொடர்பான விடயங்கள் நாங்கள் பார்க்கிறா இருந்தால் ஒரு சிறிய விடயத்துக்கு பார்ப்போம்.